உன் ஃபுல் பேர் சொல்லுப்பா. மை நேம் இஸ் ஏப்ரஹாம் நித்ய பாண்டியன். இதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. ஏன்னா ஏப்ரஹாம் எனக்கு வச்ச பேர் தான், பாண்டியன் எனக்கு தாத்தா பேரு. ஆனா நித்யா அப்படின்ற பேர் வந்து இல்ல இல்ல ஐயோ ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, சொல்லு. அது சொல்லுடா சொல்லுடா. அப்படி வா. ஆமா, லேடிஸ் பக்கத்துல இருந்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான். அவன் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. நம்ம உள்ள வரும்போது சிரிச்சுட்டே இருந்தாமாக்காப்பா. இல்ல குச்சி எடுத்துட்டு வந்தாங்க, நாய் விரட்ட வராங்களோன்னு நினைச்சேன். அக்காலாம் தெரியும் இல்ல, சாரியில பின்னாடி ஸ்டெப்னி டயர் இருக்கும்ல, அதை கழட்டி ஓட்டிட்டு மறுபடியும் அங்கேயே மாட்டிடுவாங்க. கரெக்டா இருக்கும். மரியாதை தெரியாத பசங்கப்பா. இந்த சீசன் முடியறதுக்குள்ள குட்டி டிராகனா மாத்தி 3 முட்டை போட வைக்கிறோம். தப்பு பண்ணிட்டியா சிங்கா? நீ மறுபடியும் எங்கிட்ட தொட்டு இருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே இது. டெல்டா தமிழ், கொங்கு தமிழ்னு 4 திசையில அப்படி பிரிச்சு வச்சு அவங்களுக்கு 4 கேப்டன்ஸ் கொடுத்து இந்த சீசன் ஃபுல் ஃபயர் சீசனா மாத்தணும். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. ப்ராப்ளமே நம்ம தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல அந்த ஃப்ளூட்டை வாசிப்பா தயவு செய்து. இந்த டியூனை கேட்டீங்களா? இது கேட்டா ஒரு மனுஷனுக்கு காதல் வராம எப்படிங்க இருக்கும்? எப்படி அந்த 2 பேருக்கு வராம இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா லைட் அடிச்சுதான் காதலிக்கணும்னு அவசியம் இல்ல. சைட் அடிச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் வீக் காலேஜ் ஓகேவா? ஓகே. சோ அவர் வந்து காலேஜ் வந்தாரு. ஆனா ஏன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவரை பார்க்க விடல. அப்ப வந்து நான் என்ன சொன்னேன்னா, என்னைக்கா ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ் மேல உங்க மேல ஏறி நின்னு நான் பாடுவேன் அப்படின்னு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எனக்கு ஒரு டவுட் சார், எதுக்கு கபாலின்னு வச்சிருக்கான்னு கேளுங்க சார். பேர் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணலான்னு இருந்தோம். அப்ப பேர் வச்சோம் விக்னேஷ்னு போட்டா இன்ஸ்டாகிராம் வரல. சோ கில்லி சிவா, சிறுத்தை சூர்யா அந்த மாதிரி ஏதாவது பேர் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு விக்னேஷ் கபாலி. ஒருவேளை நீ காலேஜ் படிக்கும் போது பிசாசு படம் வந்திருந்தா பிசாசு வச்சிருப்பியா? ஏன்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்கின் சார்ட்ட இருந்து ஒரு கிஸ் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். வாடாங்க. நான் என்ன தெரியலடா டேய், இரு இது வர அத வாங்குறா. சார், சரண் ராஜாக்கு மாதிரி உங்களுக்கு பேர் மாத்திட்டுமா? என்ன கிஸ்கின் வச்சிடுறேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க இதே மாதிரி அவனை இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா சோறாக்கி போட்டுக்கிட்டே இருங்க, அவன் உங்களை பெருமைப்படுத்தி. ஆனா இப்ப அவன் 5 வருஷமா இங்க தனியா தானே இருக்கான். அப்படியா? அவங்க குழம்பு வச்சு கொரியர்ல அனுப்பிடுவோம். காமெடிக்காக போராடுறீங்க, ஆனா காமெடி தான் வர மாட்டேங்குது. எனக்கு அது மட்டும் பாடுறா டேய், நீ ரொம்ப அழகா பாண்ட. அந்திப்போர் காணாத இளமை. டேய் டேய், அது ஏதோ டாய்லெட் வராத மாதிரியே பாடுறியே. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? தனியா கொண்டு போய் வச்சேனே, கிள்ளி கிள்ளின்னு கிழிஞ்ச. மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. வந்து பார்த்தனா லீவ் போட்டுருக்காரு இல்லையா அந்த கேப்டன், அவரு சாப்பாடு போட்டு அடிப்பார், அவரு சாட்டையாலே அடிப்பார். ஓகே, இப்போ நீங்க எதால அடிக்க வந்திருக்கீங்க? நம்ம அன்பால் அடிச்சிருவோம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதிசயம். ஆனால் உண்மை தெரியாத வீட்டுல இன்னைக்கு எரியுது. நான் எப்பவுமே வித்தியாசமா தான் இருப்பேன். அப்படி என்ன சார் வித்தியாசமா பண்ணுவீங்க? யாரா குளிச்சிருந்தா வெளில தாப்பால் போட்டு போயிடுவீங்களா? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும். சரி, அதுக்கு நீ கவுண்டர் பாடு, இந்த பக்கம் திரும்பி பாடு. அந்திப்போர் காணாத இளமை. ஏய் போ, நீ முடிச்சில நல்லா கூமா பண்ணியாச்சு. போ. ஏங்க ரொம்ப ரொம்ப சமத்தா பாடுன. சூப்பர். பல வாரங்கள் கழித்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பேசி இருக்கிறார். எவ்வளவு ஹார்ட்ஃபுல்லா அவர் பேசினாரு. என்ன பேசுறாரு? சம்பளத்துல வேணா 50 ரூபா கழிச்சுக்கோங்க சார். பாருங்க சார், என்ன பண்ணுவ? நானே பெரிய ரவுடிடா, அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். கண்ணா வருஷா அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு அத பண்ணா. தட்டுங்க சார், கை தட்டல் ஃபார் லோயலா லோயலா லோயலா. நீ அந்த சைடா போகும்போது தர்பூஸ் வாங்கி சாப்பிடுவேன். கீழே பட்டு 20 வாட்டி புஷ் அப் பண்றா. போடுப்பா மியூசிக். யார் பெற்ற பிள்ளையோ இங்க ஒண்ணு சார் வந்துட போகுது சார். ஒண்ணு
என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? வைப்ரேஷன் சாங் வந்தா மட்டும்தான் சென்னை தமிழ் பஜார் அங்க அப்படி எரியுது. என்ன தமன் சார்? அதுவா எரியுது நினைக்கிறேன். உன்னி இங்க சார் வயிறு எரியுது, இங்க லைட் எரியுது. நான் என்ன பண்ணிட்டோம்? இரிட்டேட் பண்றா ப்ரோ. ஜாஸ்தி பண்றேன். சாரி ப்ரோ. நாங்க உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அனுராதா மேடம் கமெண்ட்ஸ் அந்த சைடு இருக்கட்டும். நீங்க அனுராதா மேடம் மாதிரி பண்ணுவீங்க அப்படின்றது நாங்க நிறைய நியூஸ் ஒரு half an hour பேசுவீங்களா டாபிக் இல்லாம? ஹீரோனா என்ன வேணாலும் பேசுவியா? அம்மிகளை தூக்கி தள்ள போடுறேன் போடா. அடுத்த வாரம்லாம் நானும் மிஸ்கின் சார் மாதிரி இந்த சைடு பார்த்து ப்ரோகிராம் பண்ணிக்கிறேன். ரைட் ப்ரொஃபைல மட்டும் காமிச்சு சம்பளத்தை மட்டும் கொடுத்து முடிங்க. எனக்கு என்னமோ அவர் அனுராதா மேடமே பாத்துருக்கிற ஃபீலிங்கே இருக்கு எனக்கு இன்னமும். சாம்பார் ஆப் எனக்கு. டேய் நல்லா பண்ணடா தம்பி, நல்லா பண்ண. தேங்க்யூ சார். நான் நினைச்சேன் யாராவது ஒரு ஆள் என் கூட சப்போர்ட்டா இருப்பாங்க, பார்த்தா யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு பிடிக்காத கலர்ல ட்ரெஸ் வேற போட்டிருக்கேன். மஞ்சள் கலர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலா. ஜென்ஸ் போட்டா பிடிக்காது. ஆமா, லேடிஸ் போட்டா தான் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலா. காணாத இளமை. அந்த பொண்ணு பயந்துரு போதுப்பா. அது மார்கழி மாசத்துல தம்பி டேப்ப திறந்துட்டாரு. ஜில் தண்ணி உடம்புல பட்டு சாலா நீ யாருடா? எனக்கு நடிக்கவே தெரியாதுப்பா. அவருக்குள்ள ஒரு சிம்பு இருக்காரு இன்னைக்கு தான் தெரியுது. சிம்பிள்ல வீட்டு விக்ரேஷ் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. எனக்கெல்லாம் அப்படி ஒரு பாட்டியே இல்லப்பா. நாளா லவ் பண்ணும்போது எங்க பாட்டி விளக்க மாத்தா தான் என்ன அடிச்சது ஆக்சுவலா. எப்படி சார் நீங்க மாட்டீங்க உங்க பாட்டி கிட்ட? இல்ல பாட்டி தான் லெட்டர் கொடுத்து அனுப்புனேன், அதனால விளக்க மாத்தல அடிச்சிச்சு. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன்னி சார் சேராலே என் கால்ல மெச்சிட்டாரு. மிஸ்டர் தல நீங்க நின்னு ஆடுங்க தல, ஏன் உட்காந்துன்னு ஆடுறீங்க? இன்னும் உங்க வயசும் இளமையும் அப்படியே இருக்கு. சார் நான் ஒரு டயலாக் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஒன்னும் சொம்புல இருக்கிற தண்ணி இல்லடா, உன்னிடா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கேரளின் இதென்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜா? எங்க நடந்துச்சு இந்த லவ்? கச்சேரியில தான். நீங்களும் சிங்கரா? கச்சேரியில பாடுவேன் சார். ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணனா ஹார்ட் கனெக்ஷன் பண்ணிருக்காரு சார் அவர் அங்க. அதுக்கு என்னங்கறப்ப இன்னையில இருந்து நம்மளோட சூப்பர் சிங்கர்ல ஒரு புது கான்செப்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். செல்ஃப் மன்னிப்பு. எல்லாரும் அவங்க கால்ல வந்து அவங்களே மன்னிப்பு கேட்டுக்கோங்க. சார் இவங்க மட்டும் ப்ளூடூத்ல அனுப்புறாங்க சார் மன்னிப்பை. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அது பாண்டிச்சேரியோட என் ஊர் ஞாபகம். அது பாண்டிச்சேரி பறையாட்டம் வேற லெவல். பிரியங்கா முட்டை போண்டா. நான் ஜிகர் தண்டா, நீ முட்டை போண்டா. இல்ல முட்டை போண்டானா என்னன்னா எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அது தெரியும், நீங்க முட்டை போண்டால அனகோண்டா.